தமிழ் ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் பயிற்சி. தமிழ்நாடு, இந்தியா. தமிழ் ஆசிரியர்களால் வழங்கப்பட்ட விளக்கக்காட்சியின் ஒரு பார்வை. மேம், நான் எடுத்துக்கிட்ட டாபிக் என்னன்னா மிஷின் லாங்குவேஜ் மேம். அசைன்மெண்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் எஜுகேஷன்ல வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா மிஷின் லாங்குவேஜ் எப்படி எல்லாம் யூஸ் ஆகுதுன்றது எடுத்துக்கிட்டேன் மேம். மிஷின் லாங்குவேஜ் வந்து சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் டு ஆக்ட் வித்அவுட் பீயிங் எக்ஸ்பிளிசிட்லி பெர்ஃபார்ம். எப்படி வந்து நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் லாங்குவேஜ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணு சொல்றாங்க மேம். And machine language as a discipline tries to design, understand and use computer program that learn from experience. எப்படி வந்து ஹியூமன் நேச்சர்ல வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படியெல்லாம் கத்துக்கிறோமோ அது மாதிரி மிஷின் லாங்குவேஜும் நம்ம அதை எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியெல்லாம் நம்ம அது கிட்ட ஒர்க் பண்றோம் அது கூட ஒர்க் பண்றோமோ அதை வந்து நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம். அண்ட் மிஷின் லாங்குவேஜ் வந்து என்னென்ன ப்ராசஸ்கள் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் ஆகுதுன்னா டெக்னிக்கல் பைப்லைன், டேட்டா ப்ரிப்பரேஷன், ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். இப்போ வந்து ஒரு சிலதுல வந்து கலரு, ஐயோட சைஸ் எல்லாம் மாத்துறதுக்கு வந்து யூஸ் ஆகுது மேம். தென் டேட்டாவை டெஸ்ட் பண்றதுக்காகவும் யூஸ் ஆகுது. மாடல் ட்ரைனிங் எப்படிலாம் ட்ரைனிங் யூஸ் பண்றதுக்கு, அப்புறம் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. மெயின்லி மிஷின் லாங்குவேஜ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா 4 ஸ்டேஜஸ் யூஸ் ஆகுது. ப்ரொடக்ஷன், ரெகக்னைசேஷன், சஜஷன், ஃபில்டரிங், கிளாசிஃபிகேஷன். ப்ரொடக்ஷன் வந்து எப்படின்னா ஃபினான்ஸும் இன்வென்ட்ரிலையும் யூஸ் ஆகுது மேம். ரெகக்னைசேஷன் வந்து ஃபேஸ் அண்ட் ஸ்பீச் அப்படின்றதுல வந்து யூஸ் ஆகுது. சஜஷன் என்னென்னா நெட்ஃபிளிக்ஸ், இ-காமர்ஸ், சோஷியல் நெட்வொர்க்கிங் என்னென்ன இருக்கும் அப்படின்னா. அதே ஃபில்டரிங் வந்து இமெயிலும் ஸ்பேமும் மேம். கிளாசிஃபிகேஷன் வந்து இமேஜ் மேம். அண்ட் தென் ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு சின்ன மிஷின் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா மேம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஒரு சம் வந்து நம்ம எழுதி கிளிக் பண்ணி போனா வந்துடும்ல மேம். இப்போ நான் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன் மேம் அந்த மேக்ஸ் சால்வ் லிங்க்ல. அது கிளிக் பண்ணோம்னா அது உள்ள போய் நம்ம ஒரு கொஸ்டின் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி ஆன்சர் சொல்லணும் மேம். ஸோ ஆக்சுவலாக நேற்று வந்து காலையில் ப்ரெசன்டேஷன் இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அதனால ஐ டுக் அலெக்ஸா, கொஞ்சம் இன்ட்ரடக்டரி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு ஐ டுக் அப்பான் அலெக்ஸா. ஸோ வந்து அலெக்ஸா அப்படின்றது வந்துட்டு ஒரு வாய்ஸ் போட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. இது வந்து கான்வர்சேஷனல் ஏஐ டெக்னாலஜி மூலமா ஃபங்க்ஷன் ஆகுது. கான்வர்சேஷனல் ஏஐ வந்துட்டு 2 டைப்ஸாக பிரியும். ஒன்று வந்துட்டு சாட் பாட் அண்ட் இன்னொன்று வந்துட்டு வாய்ஸ் பாட். அலெக்ஸா வந்துட்டு வாய்ஸ் பாட் மூலமாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அலெக்ஸா நமக்கு எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக ப்ரெசென்டபிளாக வந்துட்டு ஒரு பிஏ இல்லாமல் விர்ச்சுவலாக ஒரு பிஏ இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அலெக்ஸா நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அலெக்ஸா வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ சொன்ன மாதிரி அது நமக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால வந்துட்டு ஒரு பிஏவை காசு கொடுத்து ஹையர் பண்ண முடியலன்னா இந்த மிஷின் வாங்கி வச்சுட்டு நமக்கு பிஏவா இருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இப்போ எல்லா மியூசிக் லவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, லைக் நாம வாய்ஸ் அசிஸ்ட் மட்டும் பண்ணா மட்டும் போதும். இட் வில் பிளே 100 and millions of songs to us நான் ஸ்டாப்பா நம்ம கேட்டுட்டே இருக்கலாம். அண்ட் வந்துட்டு ஆல் டைம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஒர்க்ஸை வந்து ஸ்கெட்யூல் பண்ணி கொடுக்கும் அலெக்ஸா. அண்ட் வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கும், அதெல்லாம் பண்ணும். அண்ட் வந்துட்டு இப்போ ஓல்டேஜ் பீப்புளுக்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தவங்களால வந்து நமக்கு எடுத்து கால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அலெக்ஸா கிட்ட அசிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அலெக்ஸாவே கால் பண்ணி நமக்கு பதிலாக டெக்ஸ்ட் பண்ணும், நமக்கு பதிலாக கால் பண்ணி கொடுக்கும். ஆனால் நாம தான் பேசணும். ஸோ தென் வந்துட்டு அலெக்ஸா வந்து நமக்கு குக் பண்ணுறதுக்கு ரெசிபிஸ் எல்லாம் கூட கேட்டால் இட் வில் கைட் அஸ். இப்போ நமக்கு ஒரு எக் கறி ரெசிபி கேட்டா இட் வில் நமக்கு சொல்லி நமக்கு வந்து குக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் வந்துட்டு வீட்டில் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் சொன்ன மாதிரி நம்ம வாய்ஸ் அசிஸ்ட் மூலமாவே வந்துட்டு நம்ம லைட்ஸ் டர்ன் ஆன் பண்றது, டிவிஸ் டர்ன் ஆன் பண்றது, ஹோம் தியேட்டர்ஸ் அதுக்கு ஆன் பண்றது, ஏசி ஆன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஷாப்பிங்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றத வச்சு அது நமக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நமக்கு வேண்டிய பொருளை ஷாப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நமக்கு டிக்கெட் புக் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணும் அலெக்ஸா.
தென் நமக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் அலெக்ஸா அசிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டெய்லி வெதர் ரிப்போர்ட்ஸ், டெய்லி நியூஸஸ் எல்லாம் டைம் டு டைம் கேட்டால் இட் வில் கீப் அஸ் ஆன் அப்டேட். அதுக்கப்புறமா வந்துட்டு லைக் எதுவும் வந்து மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு இட் வில் ஹெல்ப் அஸ் டு டூ லிஸ்ட். நம்ம வந்து நோட்டில் எழுதி வைக்காம அலெக்ஸா கிட்ட சொல்லி வச்சிட்டோம்னா டைம்லி அது வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம எந்த ஒர்க்கையும் டிலே பண்ணாம எந்த ஒர்க்கையும் மறந்துடாம பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அலெக்ஸா பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அலெக்ஸா அப்படின்றது வந்துட்டு வாய்ஸ் கோட்ல இருக்கிற ஃபேமஸா இருக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட், எக்கோ இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் மிஷின்ஸும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆக்சுவலி இந்த ட்ரைனிங் இப்போ நீங்கள் பிபிடின்னு சொன்னப்போ நான் என்னென்னா என்னோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் ப்ளஸ் இந்த ட்ரைனிங் எனக்கு என்ன சேஞ்ச் ஆகுது அது 2 ஸ்லைடில் சொல்லணும்னு சொன்னதுனால மேபி நான் ரொம்ப சின்னதாக இப்போ இவங்க ட்ரைனிங்கை பிபிடிலாம் பார்த்த பிறகு தெரியுது அவங்க இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஷேர் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஆக்சுவலி நான் இந்த ட்ரைனிங் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பற்றி எல்லாம் சொன்னால் கூட நான் இப்போ டாபிக் ரோபோட்டிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். So robotics is to provide activity-based learning to improve knowledge of school children in science, technology, engineering and mathematics. STEM இருக்குல்ல, ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது 2 ஃபோட்டோஸுமே வந்து நான் 2018 ஏற்கனவே நாங்கள் வில்லேஜில் ரோபோட்டிக்ஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமில் உங்களோட செஷன்ஸ் வந்து எப்படின்னா the students were taught about what is robot. It uses in various industrial applications, simple machines. As you said yesterday நீங்கள் சொன்னீங்கல்ல அதே மாதிரி உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு. அவங்க என்ன மாதிரி கிளாஸஸ் எடுத்துருந்தா கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், ஹவு டு மேக் பேரலல் அண்ட் சீரியஸ் கனெக்ஷன்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாமே எலக்ட்ரிக்கலும் எலக்ட்ரிசிட்டியும் சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சு. ப்ளஸ் மெக்கானிக்கலாக ஹவு வி வில் ஃபிக்ஸிங் தி appropriate gear, about force, pulley and fulcrum etc. So I believe that this unique robotics education will improve their creativity and logical and lateral thinking of the students. So it may helpful to have a bright future for the students. So learning through this training about the robots. So I understood about robots. It's a programmable mechanical device. They take input through sensors, impact the world through activities. They are in different shapes like human, car, toy, etc. ஸோ நீங்கள் ட்ரைனிங்கில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணாலும் ஒரு மாதிரி நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன தான் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்குறதுக்காக அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரில அப்படின்றது. ஸோ நேற்று கொஞ்சம் பார்த்ததில் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். I came to know that robotics and artificial intelligence are not the same things at all. In fact, the two fields are almost entirely separate. Robotics is a branch of technology that deals with physical robots and AI is a branch of computer science. So இதுதான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இன் தட். Fine. Thank you. Good afternoon all. Myself Isaac Joel selected the topic called application of AI, artificial intelligence. Yeah, what is AI? போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம் ஏஐனா என்னன்னு. ஓகே, சும்மா ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது வேரியஸ் அப்ளிகேஷன் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதில் மெயினாக நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏன் நம்ம தேடுறோம்னா, சில வேலைகள் சில பேருக்கு தான் தெரியும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். ப்ளஸ் மல்டிவேஸில் நம்ம திங்க் பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட மற்ற ஃபீல்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு நாலேஜ் அவ்வளவு இருக்காது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா அவங்களுக்கு அந்த ஃபீல்டையும் அவங்களால ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில, அதாவது நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன், அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்ல தான் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரெகுலராக. ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸில், என்டர்டைன்மெண்ட்ஸ் சச் அஸ் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில், அப்புறம் ஃபினான்ஸ், இ-காமர்ஸ், அந்த மார்க்கெட் சைஸ் அந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் எஜுகேஷன் நம்ம இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறது மெயினாக ஃபோக்கஸ் ஆகுறது எஜுகேஷன் மூலியமாக தான்.
நம்ம டே டு டே லைஃப்ல ஏஐ எவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் ஃபாஸ்டாகவும் இருக்குன்னு நம்ம இந்த 2 செஷன்ஸ் மூலியமா நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே, செக்டார்ஸ் ஓகே, ஏஐன்னு பார்க்கும்போது நம்ம எல்லா செக்டார்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம குறிப்பிட்ட செக்டார்ஸ் நம்மளுக்கு இந்த செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் ஒன்று எஜுகேஷன் ப்ளஸ் ரோபோட்டிக்ஸ், அப்புறம் டிரான்ஸ்போர்ட், பட்ஜெட். இப்போ நம்ம இந்த 2 செஷன் அட்டன் பண்ண மூலியமா இந்தந்த செக்டார்ஸ்லாம் இருக்குன்னு நம்மளால கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்போ எந்தெந்த செக்டார்ஸ்லாம் இருக்குன்னு நீங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். அதுல நீங்க பாத்துக்கலாம். கேமிங், ஹெல்த் கேர், அதை சொன்ன மாதிரியே டிராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட், அப்புறம் டேட்டா செக்யூரிட்டி. அது டேட்டா செக்யூரிட்டியில இப்பயும் ஸ்டில் தி எக்ஸிஸ்ட். என்டர்டைன்மெண்ட், இது நம்மளுக்கு ஃபெமிலியர் ஆனது. சோஷியல் மீடியா ஆஸ் யூஷுவல். ரோபோட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தும்போது எப்படின்னா அந்த ட்ரோன்ல வச்சு எப்படி ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இ-காமர்ஸ் நம்மளுக்கு புது வகையானது, ஆனா அதுலயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏஐ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் திஸ் கிளாஸ் செஷன். தேங்க்யூ ஃபார் த டீம் வாய்ஸ் வாய்ஸ். ஏஐ அப்படின்ற டாபிக் நான் எடுத்திருக்கேன் மேம் டுடே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கையாக உருவாக்கப்பட்ட அறிவாற்றல் அப்படின்னு வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவோம். மனிதரை போல செயல்படக்கூடிய மனிதரால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அறிவாற்றல். ஐ மீன்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்றேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் போலவே ஏஐ மிஷின்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு இதுல வந்து இதை சொல்லுவாங்க மேம். இப்போ இருக்கிற முக்காவாசி இன்டெலிஜென்ட் ஹேண்டு டெக்னாலஜி எல்லாமே ஏஐயால் தான் மிஷினாக, அதாவது ஃபியூச்சர்ல எல்லாமே ஏஐ வந்து ஃபங்க்ஷன் ஆகுறது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து காட்டினீங்கன்னா நல்லா. ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னு பார்க்குறோம். ரியாக்டிவ் மிஷின் அப்படின்னா சிம்ப்ளட் ஏஐ ஃபார்ம், இது பேசி ஆப்ரேஷன், அதாவது ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்கப்பா. அப்புறம் லிமிட்டெட் மெமரி அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு தான் அதுல வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து பண்ண முடியும், அதுக்கு மேல வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து இந்த டைப்ல வந்து ஏஐ எண்ணங்களுக்கு எந்த மாதிரி நாம் எமோஷனலை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்புறம் வந்து செல்ஃப் அவேர். இந்த ஏஐ மிஷின் வந்து தனிச்சு செயல்படுற மாதிரி இருக்கும். இது இன்னும் முழுசா நம்ம கண்ட்ரில வந்து இன்னும் வரல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் மேம். செல்ஃப் டிரைவ் கார்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லாங்க. ஏஐக்கு வந்து ரோபோட்டிக், ஸ்மார்ட் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து சோஷியல் மீடியா மானிட்டர், அப்புறம் வாட்ஸ்அப் வாய்ஸ் அசிஸ்டன்ட், சாட் பாக்ஸ். ஓகே, தேங்க்யூ மேம். ஆக்சுவலாக நான் என்ன டாபிக் சூஸ் பண்ணேன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். ஏன்னா நேற்று நீங்கள் சொல்லும் போதே எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த ஏஐ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி ஐசக் சார் சொன்ன மாதிரி ஒரு சில பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும்தான் ஏஐ பயன்படுது அப்படின்றது தான் வந்து இத்தனை நாள் நம்மளோட நாலேஜில் இருந்திருக்கும். ஆனால் இந்த செஷனுக்கு அப்புறம் வந்து இப்போ நானும் வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன், சர்ச் பண்ணி பார்த்தேன் ஏஐ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட நாலேஜில் என்னென்னலாம் பட்டுச்சோ அதெல்லாம் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள், அது வந்து நிறைய இடத்துல பயன்படுத்திட்டாங்க. அதே மாதிரி வந்து ஏவியேஷன், ஃப்ளைட்டில் பைலட் இல்லாமல் கூட ஏஐ மூலமாக வந்து ஃப்ளைட்டை இது பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷன், ஃபினான்ஸில் ஆல்ரெடி ஐசக் சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் கவர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், நேற்று மேம் சொன்ன மாதிரி அந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, அது எந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படின்றத வந்து கரெக்டாக பண்ணுது. அண்ட் தென் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து சர்ஜரிஸ்,
அதுக்கப்புறம் வந்து மெடிசன் இதெல்லாமே வந்து ஏஐயால் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் ரிசோர்சஸ், அதாவது எம்ப்ளாயீஸ் கூட வந்து சேட்போட் மூலமா சேட் பண்ற விஷயங்கள், அதுல வந்து அது ஏஐ பயன்படுது. அண்ட் தென் வந்து மார்க்கெட்டிங், நேற்று மேம் சொன்ன மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்னாப்டீல் இதுல எல்லாமே வந்து நம்ம ஒரு பொருளை சர்ச் பண்ணும்போது நம்ம என்ன பொருளை சர்ச் பண்றோமோ அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கீழே நமக்கு வியூ பண்ணும். ஸோ அது நெக்ஸ்ட் வந்து மீடியா அண்ட் மியூசிக், நியூஸு, ஆன்லைன் அண்ட் டெலிஃபோனில் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டு, அதே மாதிரி கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுற விஷயங்கள். அண்ட் தென் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம், கிரிக்கெட். நேற்று மேம் சொன்னாங்க. எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தோணுது என்னன்னா, நம்ம அந்த கிரிக்கெட் விளையாடும் போது எல்பிடபிள்யூ ரிவ்யூ வரும். ஸோ அது ரிவ்யூ பண்ணுற சிஸ்டம் வந்ததுலேருந்து அதை பார்க்கும்போது எனக்கு அதுவும் ஒரு ஏஐ ஃபியூச்சர் மாதிரி தான் தெரிஞ்சுது, அப்ளிகேஷன் மாதிரி தான் தெரிஞ்சுது. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இதெல்லாமே தான் வந்து எனக்கு ஏஐ உடைய பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். இந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்கள டெவலப் பண்ண முடியும். ஸோ நாங்கள் அவங்களுக்காக தான் எங்களால் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய நேம் சுபாஷின்னு தெரியும். பிடி அசிஸ்டன்ட் பியூஎம்எஸ் ஜனபஞ்சாயத்துக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். இதில் நீங்கள் மார்னிங் சொன்னீங்க அலெக்ஸா பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதில் எதுவுமே தெரியாது எனக்கு. இன்னைக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இப்போ எனக்கு அலெக்ஸா அப்படிங்கிறது. ஜஸ்ட் நீங்கள் எல்லாரும் பவர் ப்ரெசன்டேஷன் பண்ணதால நான் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த அலெக்ஸாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், அது இல்லாமல் ஏஐ டெக்னாலஜி. சப்போஸ் நான் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணாமல் இந்த விஷயத்த நான் வந்து பார்த்துருந்தேன்னா ஏஐனாவே என்னன்னு தெரியாமல் போயிருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒன்று வந்து ரீசெண்டாக டெவலப் ஆயிருக்குன்ற ஒரு விஷயத்த நாங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ட்ரைனிங் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து எஸ்பெஷலி இந்த அமேசானுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து எல்லாமே எங்களுக்கு வி ஆர் நியூ டு திஸ் அண்ட் வி ஆர் ஹாப்பி டு லேர்ன் வாட் இட் இஸ் அப்படிங்கிறது. ஸோ டெஃபினட்டாக இதை வச்சு எங்களால் ஸ்டூடெண்ட்ஸை வந்து we can try to develop their learning skills. அதே சமயத்தில் அவங்களும் இதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்கன்னா நாளைக்கு அவங்க அப்டேட் ஆகிறதுக்கு யூஸ் ஆக பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து வாய்ஸ் இன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம், மியூசிக் பிளேபேக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய நம்ம கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸாக நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இதை வச்சு நாங்கள் இன்னும் அவங்களுடைய அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் பண்ண முடியும் போது இது இன்னும் எங்களுக்கு வந்து மோர் ஹெல்ப்ஃபுல். செட்டிங் அலார்ம்ஸ், ஸ்ட்ரீமிங் பாட்காஸ்ட், பிளேயிங் ஆடியோ புக்ஸ், ப்ரொவைடிங் வெதர், டிராஃபிக், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலான்னு நீங்கள் சொல்லியிருந்தது எல்லாமே நான் ரெஃபர் பண்ணப்போ என்னால் இதெல்லாமே ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் அலெக்ஸா கேன் ஆல்சோ கண்ட்ரோல் செவரல் ஸ்மார்ட் டிவைசஸ் சொல்லியிருந்தீங்க ட்ரைனிங்லேயும். அண்ட் ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டமாகவும் இது யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் கூட எங்களுக்கு வேர் ஹாப்பி டு லேர்ன் த நியூ திங்ஸ் ஃப்ரம் அலெக்ஸா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த யூசர்ஸ் வந்து ஏபிள் டு எக்ஸ்டெண்ட் அலெக்ஸா கேப்பபிலிட்டிஸ் பை இன்ஸ்டாலிங் ஸ்கில்ஸ். டெஃபினட்டாக எங்கள் டீச்சர்ஸுடைய ஸ்கில்ஸ் வந்து நாங்கள் எங்களுடைய டீச்சிங் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு இது ஒரு மெயின் பிளாட்ஃபார்ம். as well as students can also develop their learning skills ன்றதுக்கு இது ஒரு பெரிய கிஃப்டாக தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ we are happy to learn about this Alexa. and next இருக்குங்களா? ஓகே சார். இதை தவிர மார்னிங் செக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் அலெக்ஸா நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் எங்களால் பண்ண முடிஞ்சது. நீங்கள் சொல்ல நீங்கள் கிளியராக சொன்னதால் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமே எங்களால் பண்ண முடிஞ்சுது. நிறைய நாங்கள் அங்கங்கே ஸ்ட்ரக் ஆனாலும் நீங்கள் அத்தனைக்குமே நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அழகாக கொண்டு போனீங்க. அதனால் நீங்கள் சொன்ன ப்ரெசன்டேஷனை நாங்கள் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து எங்களுக்கு கிளியராக கொண்டு போனது தான். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் அவர் மேம் சௌந்தர்யா மேம். அதுக்கப்புறம் இப்போ ஆஃப்டர்நூன் செக்ஷன் வந்து நீங்கள் வாய்ஸ் சென்ட்ரல் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதை